பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தரை சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டு அவருடைய மகிமையில அவருடைய பெலத்தில் வாழுகிறோம். நாம ஆண்டவருக்கு கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். எப்படி கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம்? 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் வசனம் 19-20 படி நாம் ஒவ்வொருவரும் தேவனுக்கு கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? கிரியத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்று அறியீர்களா? என்றைக்கு தேவனுக்கென்று நம்மை ஒப்பு கொடுத்து நம்ம ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்ளுகிறோமோ நாம தேவனுக்குரியவர்கள். இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம், தேவன் இதுல தங்கி இருக்கிறார். அதனாலதான் சொல்லப்படுகிறது, தேவன் தங்கி இருக்கிற இந்த ஆலயத்தை நம்ம பேணி பாதுகாக்கணும். தேவன் விரும்புகிறபடி இந்த ஆலயத்தை பராமரிக்கணும், காத்துக்கொள்ளணும். ஏனென்றால் நீங்கள் உங்களுடையவர்கள் என்று அறியீர்களா? நாம விரும்புகிறபடி இஷ்டப்படி எப்படி வேணாலும் வாழ முடியாது. ஏனென்றால் அந்த பரிசுத்த ஆவியான தங்கி இருக்கிற ஆலயம். இந்த ஆலயத்துல அன்பு, சந்தோஷம், சமாதானம் குடிகொண்டிருக்கணும். இந்த ஆலயத்துல பொல்லாமை, பொறாமை, பொல்லாங்கான காரியங்களை செய்கிற காரியங்கள் இருக்கக்கூடாது. தேவனுக்கு பிரியமான காரியங்கள் இருக்கணும். ஏன்னா ஒரு வாசம் செய்கிற ஆலயம். அதே போல கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாய் உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். தேவனை ஏற்றுக்கொண்டிருக்கிற அருமையான விசுவாசிகள் ஒவ்வொருவருக்கு தெரிய வேண்டிய காரியம், நம்ம கிரயத்துக்கு கொல்லப்பட்டு இருக்கிறோம். தன்னுடைய சிலுவையில் ஆண்டவர் சிந்தின அந்த ரத்தத்தை விலைக்கிரயமாய் கொடுத்து நம்மை வாங்கி இருக்கிறார். நாம அவருடையவர்கள். அவர் விரும்புகிறபடி இந்த ஓட்டத்தை ஓடும்படியாய் நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். சில இடத்துல போய் நம்மளுக்கு பிடித்தது சாப்பிடுறோம். சில காரியங்கள் சாப்பிட்டா நம்மளுக்கு அலர்ஜி என்று சொல்லி நம்ம வேண்டான்னு விடுகிறோம், நம்ம பராமரித்துக் கொள்ளுகிறோம். அதே போல தேவனுக்கு பிரியமான காரியம் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சரீரத்தில் நடக்கணும். வசனம் சொல்லுகிறது, உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். நம்ம உடுத்துகிற உடை, நம்ம பேசுகிற வார்த்தைகள் எல்லாவற்றிலும் தேவனை மகிமைப்படுத்தும்படியான வார்த்தைகள் இருக்கணும். எந்த இடத்துல நம்ம வேலை செய்கிற இடங்கள்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கிறோம், நிறைய இடத்துல சோஷியல் கேதரிங் போறோம். இன்றைக்கு சோஷியல் கேதரிங் போகிற இடத்துல நம்முடைய சரீரத்தினாலும் நம்முடைய ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துகிறோமா? சில வேளைகளை விசுவாசிகளுக்கு அந்த சோதனை வரும். நான் வேலை செய்த நாட்கள்ல என்னுடைய எம்டியோடு ஒரு முறை பிசினஸ் மீட்டிங்காக போயிருந்தேன். அந்த இடத்துல அவர்கள் செய்த சில காரியங்கள் எனக்கு பிரியமில்லை, தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். ஆனால் எப்படி எடுத்தவுடன் சொல்றதுன்னு சொல்லி கொஞ்சம் தயங்கி அந்த இடத்துல இருந்தேன். நேரம் ஆக ஆக சூழ்நிலைகள் மாற ஆரம்பித்தது. ஒரு நேரம் வந்தது பாருங்க, நான் அந்த இடத்துல சொல்லியே ஆகணும். எனக்குள் இருந்த அந்த ஆவியானவருடைய வைராக்கியம் இடத்துல இருக்கக்கூடாது, மூவ். ஆனால் எப்படி என்னுடைய எம்டி இடத்துல சொன்ன அவர் தப்பா எடுத்துக்க மாட்டாரா? அந்த இடத்துல தான் நீங்க சரீரத்தினால ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துறீங்களா இல்ல மனுஷர்களை மகிமைப்படுத்துறீங்களா? நான் இதை குறித்து கவலைப்படல. ஒருவேளை அவர் சங்கடப்பட்டாலும் நம்ம சொல்றதுக்கு, ஏன்னா சூழ்நிலை சரியில்லை, அந்த இடத்துல இருந்து சூழ்நிலை சரியில்லை, பார்க்கிற காரியங்கள் நடக்கிற காரியங்கள் சரியில்லை. உடனே நான் சொன்னேன், ஐ ஹேவ் டு மூவ். அவர் பயபக்தியோடு நம்மளை அனுப்பிச்சு வச்சிட்டார். ஆனால் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக என்னோடு வேலை செய்த ஒரு சகோதரர், அவர் ஆவிக்குரிய சபையில் இருக்கிறேன்னு சொன்னார். ஆனால் எங்களோடு வந்த மேலதிகாரியை சந்தோஷப்படுத்துவதற்காக அந்த நாள்ல, அப்பவும் நாங்க ஓவர்சீஸ்ல ஒரு மீட்டிங்ல இருக்கிறோம். அவர் மதுபானம் அருந்துகிறார், மேலதிகாரி எனக்கு கொடுக்கிறார், நான் எடுக்க மாட்டேன்னு சொல்ற. இத்தனைக்கு ஆண்டவரை அறியாத இடத்துல இருக்கிற, ஆனால் அந்த மனிதர் அவரை சாட்டிஸ்ஃபை பண்ணணும், அவரை சந்தோஷமா வச்சுக்கணும்னு அவர் இந்த மதுபானத்தை அருந்துகிறார். காலையில வேதத்தை வாசிக்கிறார், மதுபானத்தை அருந்துகிறார். அவர்கிட்ட கேட்கிற, சார் என்ன சார் நடக்குது? நீங்க காலையில பைபிள் படிக்கிறீங்க, அவரோட ஐயோ அவரை சாட்டிஸ்ஃபை பண்ணணுமே. நான் சொன்ன மனிதர்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுமா இருக்கிறோம். நான் ஆண்டுக்குள் இல்லாத அந்த நாட்கள்லயே பயபக்தியோடு இருந்தேன். இன்னைக்கு உங்க சரீரத்தினாலும் உங்களுடைய ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்த முடிய ஒப்பு கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். என்னை நேசிக்கிற, ஒருவேளை உங்களை நேசிக்கிற உங்களுடைய மேல் அதிகாரிகள் ரொம்ப அன்பா இருக்கலாம். அதற்காக தேவன்
கிரயமான நம்மளை கொண்டிருக்கிறார். எந்த இடத்துல இருந்தாலும் நம்முடைய ஐடென்டிட்டியை நம்ம இழந்து விடக்கூடாது. My dear beloved believers, spiritual identity cannot be compromised, cannot be sacrificed. ஏனால் கிரயமாய் கொல்லப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய ரத்தத்தை சிந்தி ஆண்டவர் நம்மை மீட்டு இருக்கிறார். அதற்காக எல்லா இடத்திலையும் வைராக்கியம் அவசியம். ஒரு விசுவாசிக்கு தேவனுக்காக சரீரத்தினால ஆவியினால தேவனை மகிமைப்படுத்த விசுவாசிக்கு வைராக்கியம் அவசியம். அப்படி வைராக்கியமாய் இருப்பீர்கள் என்றால் தேவன் உங்களுக்காய் வைராக்கியமாய் எழுப்புவார். இந்த நாள் 1 கொரிந்தியர் 6:19-20 படி எல்லா இடத்திலும் தேவனுக்காய் வைராக்கியமாய் இருக்க ஒப்பு கொடுங்க. உங்க சந்ததி வைராக்கியம் உள்ள சந்ததியா இருக்கோ. உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை மென்மேலும் உயர்த்துவார். God bless you.